வணக்க மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போகிற வீடியோஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் எப்ஸ்டீன் ஃபைல். இது 4வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த எப்ஸ்டீன் ஃபைலை பற்றி பேசுறதுக்கு இன்னும் 30-40 எபிசோடு கூட போடலாம். அந்த அளவுக்கு இது டீப்பாகவும் ரொம்ப லாங்காகவும் போகிற விஷயம். நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு செக்மெண்ட்டாக பேசலாம். ஏன் இந்த குழந்தைகளை இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க, பீல ஆரம்பிக்கும். ஸோ அந்த பேரை சொன்னால் கூட கைட்லைன்ஸில் தூக்குவாங்க. ஸோ குழந்தைங்களை எதுக்கு இந்த அப்யூஸ் பண்ணுறானுங்க, குழந்தைகளை ஏன் இந்த மாதிரி துன்புறுத்தல் உள்ளாக்குறாங்க அப்படின்றத பற்றி இந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எப்ஸ்டீன் ஃபைலில் ஏன் அதிகமான அந்த சின்ன குழந்தைகள் இன்வால்வ் ஆகுறாங்க, பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்க இருந்தாலும் சரி, ரெண்டுமே சேர்ந்து ஏன் இன்வால்வ் ஆகுறாங்க, ஏன் இந்த பெரிய எலைட் புலி ஃபயர் இருக்கானுங்கள பெரிய ஆட்கள் எல்லாமே ஏஜில் கூடயா இருக்கானுங்க, அவங்களுடைய வாழ்க்கை விஷயத்தை பார்த்தாலும் பெரிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஆனால் அவங்க பண்ணுற விஷயம்லாம் ரொம்ப சில்லறத்தனமாக பண்ணியிருக்கானுங்களே, ரொம்ப கேவலமான அருவருக்கத்தக்க செயல்கள் செஞ்சுருக்காங்களே. இது என்ன காரணம்? ஏன் சிறுவர்களை மையப்படுத்துகிறாங்க? ஏன் இந்த சாட்டானிக் வெர்ஷனை போட இது தொடர்புப்படுத்தப்படுது? ஏன்னா எங்கேயுமே அவங்க அதில் சாட்டானிக் வெர்ஷிப்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா அதில் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பண்ணது எல்லாத்தையும் சாட்டானிக் வெர்ஷிப்போட மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு டெம்பிள் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுல்ல, அந்த ஸ்ட்ரக்சரோட இங்கே தான் அதெல்லாம் நடந்திருக்கு, இது ஒரு சாட்டானிக் வெர்ஷிப்னு சொல்லிட்டானுங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு உலகம் முழுக்க இதனால் வரைக்கும் பேசப்பட்ட அந்த இலுமினாட்டின்ற வார்த்தையை சீக்ரெட் சொசைட்டி, அஜெண்டா குரூப்ஸ், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மாயக்கைகள், இந்த ராயல் பிளட் லைன்ஸ் இவங்கெல்லாம் இருக்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும். ஸோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா உலகமே மிகப்பெரிய ஒரு ரிபல்ஸ் கிரியேட் ஆகும். அது அவங்களுக்கு நடக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இவங்க அந்த சர்டனிக் வெர்ஷிப் நடந்துச்சுன்றதை கன்ஃபார்ம் பண்ணவே கிடையாது. ஆனால் குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணியிருக்கானுங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் இருக்குது. ஆனால் இந்த பாலான்ற கடவுள் இருக்குல்ல, பால்ன்ற கடவுள், சரி பாலான் டைம் போன வீடியோவில். ஸோ பால்ன்ற கடவுள் வந்து இந்த பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் இதே பஃபாமட் சாட்டனிக் வெர்ஷிப் இருக்குல்ல, அங்கேயும் இதே மாதிரி விஷயங்கள். இப்போ வார்த்தைகள் தான் வேறையா இருக்குது, கடவுள்கள் தான் வேற மாதிரி காட்டப்படுது. பட் செக்மெண்ட் ஒரே செக்மெண்ட் தான். ஸோ ஏன் குழந்தைகளை பயன்படுத்துகிறாங்க? ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞான தங்கமே. ஃபர்ஸ்ட் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைங்க ஏன் பயன்படுத்துகிறாங்க? ஸோ எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், ப்ரோ குழந்தைங்களை பயன்படுத்துகிற அளவுக்கு இங்கே கேவலமானவங்களா ப்ரோ, இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கானுங்க, இவ்வளோ எதுக்காக பண்ணுறானுங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இங்கே நார்மலாக இருக்கும்போது நம்மள மாதிரி தான் இருந்திருப்பானுங்க. பட் இந்த ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த ஒரு பண வெறின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த வியூஸ் எடுக்கிறதுக்காக வெறி பிடிச்ச பைத்தியங்கள்லாம் யூடியூப்ல தெரியுதுல்ல, இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த மாதிரி விஷயத்த பண்ணுறோமே, இந்த மாதிரி அவுத்து காட்டுறோமே, அமுகி காட்டுறோமே, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வந்து வல்கரான கண்டென்ட்ஸ் கொண்டு வரோமே அப்படின்ற கில்ட்டே இல்லாமல் பண்ணுறானுங்கள. ஒரு அக்கா இருக்குது, அந்த அக்கா நைட்டி அக்காவை ஏதோ சொல்லலாம்னு நினைக்கிறேன். அந்த அக்கா வந்து வெறும் அதை மட்டும் வச்சு வீடியோ பண்ணிகிட்டு இருக்க ஒரு அக்கா. ஸ்பீட் பிரேக்கர் இது மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருப்பாங்க, லிஃப்ட்டில் இறங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அக்கா வந்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி. இந்த இன்டர்வியூவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இது பண்ணுறதுல என்ன தப்பு, பார்க்குறாங்க அதை பண்ணுறோம், இது ஒரு கண்டென்ட்டாக பண்ணுறோம், இது எந்த நீங்கள் அதை தப்பாக பார்க்குறீங்க. இந்த பெண்கள் வந்து எப்படி வேணால் உடுத்தலாம், ஆனால் ஆண்களோட கண்ணில் தான் குறைன்னு சொல்லுவாங்க அந்த ஃபெமினிஸ்ட்டு, ஃபேக் ஃபெமினிஸ்ட். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கான், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, புரியுதா உங்களுக்கு? பெண்களை ஏன் நான் மட்டும் தானே விதிவிலக்கா? எனக்குமே ஒரு பெண்ணு வந்து அழகாகவும் அட்ராக்டிவாகவும் இருந்துச்சுன்னா பார்த்து சைட் அடிக்க தான் செய்வேன். ஹீரோயின்ஸை பார்த்தா எனக்கு அட்ராக்ட் ஆக தான் டெம்ப்ட் ஆக தான் செய்யும். ஏன்னா நான் ஹியூமன், நான் கடவுள் கிடையாது, நான் ஹியூமன். ஸோ அது இருக்க தான் செய்யும். பயாலஜிக்கலாக நம்ம ஒரு மேலாக இருக்கோம் அப்படின்னா ஃபீமேலை பார்த்தா அட்ராக்ட் ஆக தான் செய்யும். இதுதான் இயற்கை. அப்படி நடந்தனால தான் இந்த உலகம் இவ்வளோ நாள் சுழன்றிருக்கு, இவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரி உருவாயிருக்கு. பான் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், இந்த பானை பற்றி தனியாக பேசணும், பான் வெப்சைடு, பான் வீடியோஸ் இந்த பற்றிலாம் பேசணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், அடுத்த வீடியோ பேசலாம். இப்போ இதில் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த சொல்கிறேன் மாமா இந்த மாதிரி ஐட்டம் சாங்ஸ்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? ஸோ இது ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டிங். ஸோ இப்போ இயற்கையாக ஒரு விஷயத்தை அவங்க மார்க்கெட்டிங்காக மாற்றிட்டாங்க. இதான் மெயின் மேட்ரு. சரி, இப்போ கம்மிங் டு பாயிண்ட், இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டி பண்ணுறாங்க. அவங்க அதுக்கு யோசிக்கிறாங்களா? நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி கிரெடிட்ஸ் கிடைக்குது, அப்போ இதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தானே போகிறாங்க. இந்த அல்கரிதம் என்ன பண்ணுது அப்படின்னா, தப்பான விஷயங்கள் பண்ணுறவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்ணுது, நெகட்டிவிட்டிலாம் ப்ரொமோட் பண்ணுது. அப்போது இதில் என்ன தப்பு? நான் ஃபேம் ஆகணும், எனக்கு காசு கிடைக்கணும், நான் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சாதாரண இன்ஃப்ளூயன்சர். இவங்களுக்கும் இந்த சாட்டனிக் வெர்ஷிப் பற்றி, இந்த அல்கரிதத்தை பற்றி எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்றே ஒன்று தான், இது மாதிரி பண்ணால் இந்த மாதிரி வளரலாம், சிம்பிள். ஆனால் அவனுங்களே இதை பண்ணும் போது மிகப்பெரிய பில்லியனர்கள், மிகப்பெரிய பொசிஷனில் இருக்கவங்க, இன்னொருத்தனை கட்டுப்படுத்தி பழகினவங்க, பல கோடிகளில் புரண்டவங்க, பல விஷயங்களை பார்த்தவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு போகணும்னு தான் தோணும். ஏன்னா பண வெறியும் பதவி வெறியும் அந்தஸ்து வெறியும் நிற்காது, அது போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு மேலேயும் நான் மேலே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிங்கன்னா இது நடக்கும் அப்படின்ற ஒரு கல்ச்சர் உருவாக்குறாங்க. அதுக்கு ஒரு மாமா பையன் கூட்டம் எப்ஸ்டீன் இருக்காங்க. எப்ஸ்டீன் ஒருத்தன் மாட்டிட்டான்றக்காக அவனை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இங்கே மாட்டாமல் பல மாமாக்கள் நம்ம கூட சுற்றிட்டு இருக்கானுங்க, வெளியே உத்தமனாக பேசிட்டு தரானுங்க. ஸோ இருப்பாங்க, தேடி பாருங்க, ஒரு நாள் மாட்டுவானுங்க எல்லாருமே. ஸோ
இந்த மாதிரி விஷயம் இருக்குது. அப்போ ஏன் இந்த சைல்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து நம்ம நம்ம ஊரில் சொல்லுவாங்க, குழந்தைகளும் தெய்வமும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஒரு கடவுளோட ஒப்பிட்டு பேசுவோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, கடவுள்ன்றது என்ன? ஒரு குழந்தைக்கும் கடவுளுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸை நல்லா நோட் பண்ணி பாருங்க. கடவுளை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். கடவுள்னா அப்படி நம்ம குழந்தைகள் தானே, கடவுளோட குழந்தைகள் தானே. எல்லா மதங்களும் எல்லா ரிலீஜனும் இதை சொல்லுது. ஸோ நம்ம எல்லாருமே கடவுளுக்கு குழந்தைகள் தான். நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்ம குழந்தைகள் தான். நம்ம என்ன தப்பு பண்ணாலும், நம்ம அப்பா அம்மா அடித்தாலும் திருத்தினாலும் திருப்பி நம்ம மேலே பாசத்தை காட்ட தானே செய்கிறாங்க. ஸோ இது வந்து கடவுள் நிலை. புரியுதா உங்களுக்கு? இதை அப்படியே குழந்தைங்கள்கிட்ட கொண்டு போங்க. ஸோ இந்த குழந்தைகள் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் என்னதான் அந்த குழந்தைகிட்ட சண்டை போட்டாலும், என்னதான் பேசினாலும், அடுத்த நிமிஷமே மறந்துக்கிட்டு அதே நபர்கிட்ட சிரிச்சுக்கிட்டு விளையாடுங்க. ஸோ குழந்தையும் தெய்வம் ஒன்று. உடனே அது மேலே வெஞ்சம்ஸ்லாம் வைக்காது. இவங்க என்ன அடிச்சிட்டாங்க, அதனால இவங்ககிட்ட பேச மாட்டேன், இவங்ககிட்ட நான் போக மாட்டேன், அப்படிலாம் பண்ணாது. குழந்தைங்க மறந்துடுங்க. உடனே மறந்துட்டு அதே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குங்க. அதுக்கு இன்னசென்ஸ், அது வந்து பியூரிட்டியாக இருக்கும். நல்லது தெரியாது, கெட்டதும் தெரியாது, கள்ளங்கப்படம் அல்லாத அழகான ஒரு 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 லைஃப் இந்த சைல்டுஹுட்ன்றது. ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வர வரைக்கும் அந்த ஏஜை சிதைக்கிறது, கடவுள் நிலையை அழிக்கிறது. இந்த சேட்டனிக் வெர்ஷிப்னு ஏன் இங்கே வருதுன்றது உங்களுக்கு புரியுதா? இந்த சேட்டனிக் வெர்ஷிப்பில் சொல்லக்கூடியது இந்த லூசிஃபர்ஸ், இவங்கெல்லாம் மார்னிங் ஸ்டார்ஸ், இதெல்லாம் சொல்கிறதுக்கான அவங்களோட கோர் அம்சம் என்ன அப்படின்னா, என்ன சொல்லப்படுது இதனால் வரைக்கும் பார்க்கப்பட்ட விஷயங்கள்ல, கடவுளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகுது, கல்ட் குரூப் உருவாகுது. இதான் சீக்ரெட் சொசைட்டி, எலிமினாட்டி, என்னென்னமோ சொல்கிறீங்க. எலிமினாட்டி கோமாளி கதை தான். ஏன்னா அது காலாவதி ஆயிடுச்சு. அவனுங்க என்னைக்கோ இதை கழட்டி விட்டு அடுத்த லெவலுக்கு போயிட்டானுங்க. ஸோ இதெல்லாம் பேசிக் லைன். அதாவது அவங்களுக்கு மீடியேட்டராக வேலை பார்க்கக்கூடிய சாதாரண ஆட்கள் எலிமினாட்டிஸ்ன்றது. ஆனால் அந்த எலிமினாட்டிஸ்ன்றதே நம்ம எவ்வளோ பெருசாக பார்த்துருக்கோம்னு யோசிச்சு பாருங்கள். இதுக்கு மேலே பல லேயர்கள் இருக்குது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த பெரிய பெரிய எல்ஐடி புலித்தி பெயர்லாம் இருக்காங்க, சரி வாய், இந்த புலி பெயர்லாம் இருக்கானுங்களே, இவங்கெல்லாம் மாட்டிட்டானுங்க. உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இவங்கெல்லாம். பில்கேட்ஸ்லாம் உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரர். இவ்வளோ உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறான்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணுற எலிமினாட்டியே இவனுங்க தான் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவனுங்களையே மாட்டி விடுற அளவுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னா அது யார்? இப்போ இவங்கெல்லாம் கோமாளின்னு காட்டனுக்கு ஒரு முயற்சி. அதாவது இன்னொரு கூட்டம் இருக்குது, இவனுங்கெல்லாம் தலைமை கிடையாது, இவனுங்களே ஆட்டி வைக்கிறது நாங்களாம், இவங்க எனக்கு அடிமைன்னு காட்டுறதுக்காக ஒரு விஷயம். இவனுங்களாலேயே சரி பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ என்ன நடக்குது? இவனுக்கு மேலே ஒரு ஃபோர்ஸ் இருக்கா? அதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் எலிமினாட்டியை பற்றி பேசுகிறவங்களப்போ நம்ம என்ன சொன்னோம்? இவங்க எல்லாம் கோமாலிஸ்ன்னு சொன்னோமா? ஏன்னா இந்த எலிமினாட்டின்ற டேர்ம்ஸே உங்களை ஒரு குண்டச்சட்டில் குதிரை ஓட்ட வைக்கிறது. நீங்கள் இந்த பக்கமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இலுமினாட்டி கத்திட்டு இருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கு. ராயல் பிளட் லைன்ஸ், அரச குடும்பங்கள், அழிஞ்சு போகணும்னு நினச்ச அரச குடும்பங்கள் எல்லாமே அதுக்கு மேலே இருக்கானுங்க. அதுக்கு மேலே ஒரு லேயர்ஸ் இருக்குது, அது போக வேண்டாம். ஆனால் ராயல் பிளட் லைன்ஸ் இருக்குது. சரி, கம்மிங் டு பாயிண்ட். இந்த குழந்தைங்களுடைய அந்த சாட்டனிக் வெர்ஷிப் அகெயின்ஸ்டாக கடவுள் நிலைன்றது பியூரிட்டி, எல்லாரையும் அரவணைக்கிறது, எல்லாரையும் ஏற்றுக்கிறது, லவ் ஸ்பிரிட். ஸோ அதை சிதைக்கிறதுக்கு பேர் தான் இந்த சேட்டனிக்கில் குழந்தைங்களை இந்த மாதிரி பண்ணுறதுக்கான காரணம். அந்த டைமிங்கில் குழந்தைங்களுக்கு கள்ளங்கப்படமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சானுங்க அப்படின்னா அவனுங்க சேட்டனுக்கு வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது சேட்டனோட வேலை என்ன? கடவுளோட படைப்பை அழிக்கிறது, அதுக்கு எதிர்மாறாக செயல்படுறது. அதுக்கு எதிர்மாறாக செயல்படுற ஃபுல்லாக என் டீம், அதாவது டெவில் டீம். அந்த டெவில் டீமில் இருக்கவங்க தான் ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சரையும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த நாகரிக கட்டமைப்பு, இந்த எக்கனாமிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சரில் உருவாக்குனதெல்லாம் அவங்க தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. நாகரிகத்தை உருவாக்குனதே நாகர்கள் தான். ஸோ அவனுங்க இதை கண்ட்ரோல் பண்ணிட்டானுங்க. ஒட்டுமொத்த டெமோக்ரஸியும், ஒட்டுமொத்த அரச குடும்ப இந்த ஸ்ட்ரக்சர்ஸும் எல்லாமே இந்த நெகட்டிவ் ஃபோர்ஸ் கிட்ட இருக்குது. அவங்க தான் இதை ரூல் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன தான் மேலே எப்படி பார்த்தாலும் நீங்கள் எலைட்டாக வாழணும்னாலும், எவ்வளோ அழகாக வாழணும்னாலும் இவனுங்களோட தயவு இல்லாமல் ஒன்றுமே பிடுங்க முடியாது. ஸோ அப்போ அவங்க தயவு வேணும்னா அவங்க சொல்கிறத செய்யணும். இதெல்லாம் செஞ்ச அப்படின்னா, கடவுளுக்கு எதிராக செஞ்சேன்னா நீ என் டீம், என் ஆள் அப்படின்னா எனக்கான அந்த ஸ்ட்ரக்சரில் உனக்கான கரெக்டான எலைட் வாழ்க்கையை நான் கொடுப்பேன், உனக்கான அந்த பொசிஷனை கொடுப்பேன், நீ என்ன தப்பு பண்ணாலும் உன்னை காப்பாற்றி விடுவேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கியிருக்காங்க. நானா அதை சொல்லலை, நீ நடக்கிற விஷயங்களை நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெளிவாக புரியும். இப்போ ஏன் அந்த குழந்தைங்கள பயன்படுத்தியிருக்கானுங்கன்னு இப்போ தெரியுதா உங்களுக்கு? குழந்தைன்ற ஒரு கருணை, ஒரு அழகான ஒரு விஷயம், அதை நீங்கள் சிதைச்சிங்க அப்படின்னா கடவுளுக்கு அகெயின்ஸ்ட் ஆகிட்டீங்க, என் டீமில் சேர்ந்துட்டீங்க. நீ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான கடவுள்ன்றது குழந்தை நிலைமையில தான் இருக்குது. குழந்தை போல் அதாவது சித்த நிலை, ஞான நிலைக்கு போயிட்டீங்கனாலும், அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹையர் பொசிஷன் போயிட்டீங்கனாலும் நீங்கள் குழந்தை மாதிரி ஆயிடுவீங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? ஸோ நீங்கள் எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க. குழந்தைங்க வந்து ஐயோ காசு இல்லையே அப்படின்னு யோசிக்காது, ஐயோ நல்ல ட்ரெஸ் போடலையே நினைக்காது, நமக்கு நல்ல சாப்பாடு இல்லையே நினைக்காது, கிடைக்கிறத வைக்கிறத சாப்பிட்டு பேசாமல் இருக்கும். ஸோ அந்த நிலையில தான் சித்த நிலை, ஞான நிலையில் இருக்கவங்களும் இருப்பாங்க. அதாவது இடைவே நடையும் செல்லும் நிலை. அதை நாங்கள் சிதைக்கிறோம் அப்படின்றப்போ இது ஒரு கிரெடிட்ஸ் தானே. இந்த பூமியில் இருக்கக்கூடிய கடவுள் நிலையை, கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய அந்த கடவுள் நிலையும் குழந்தைத்தன்மையும், அது குழந்தைத்தன்மையும் கடவுள் தன்மையும் ஒன்று தான். ஸோ கடவுளை நம்ம கூட விளாண்டுட்டு தானங்க இருக்காங்க, நல்லதும் கொடுப்பாங்க கெட்டதும் கொடுப்பாங்க, நம்ம கூட விளாண்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த சேம் கான்செப்ட். ஸோ இதை சிதைக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலை நடக்குது. அப்போது இங்கே நீங்கள் அட்ரஸ் பண்ண வேண்டியது என்னென்னா,
குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்ற ஒரு டேர்மை இவங்க உடைக்கிறானுங்கன்னா இவனுங்கெல்லாம் யார்? இந்த கேள்வி தான் நீங்கள் வைக்கணும். நான் சாட்டனிக் வெர்ஷிப்னு சொல்லலை, இவங்க இலுமினாட்டின்னு சொல்லலை, இவங்க சீக்ரெட் சொசைட்டி அஜெண்டான்னு சொல்லலை, இவங்க உலகத்தை கட்டுப்படுத்துகிற ஒரு கோமாளி ஜோக்கர்ஸ் தான் சொல்கிறேன். ஜஸ்ட் ஜோக்கர்ஸ் இருக்கலாம். இதுதான் நம்ம ரொம்ப ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இவங்கலாம் பவரில் இருக்கிற ஆளே கிடையாது, இவங்க ஒரு ஜோக்கர். நம்ம பவரில் இருக்க ஆட்கள் தான் யாருன்னே தெரியாது உங்களுக்கு. எந்த இன்டர்நெட்லையும் இருக்காது, எந்த பதிப்புலையும் இருக்காது, ஆனால் அவனுங்க இருக்கானுங்க. ஏன்னா அவனுங்க உருவாக்கின சிஸ்டத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்கு மேலே இப்போ நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீடியோ ஸ்க்ரீனில் இருக்குது, இங்கேருந்து நீங்கள் ஒரு ஃபோனில் பார்த்துட்டு இருக்கீங்க, நான் ஃபோனில் தான் பார்ப்பீங்க, ஃபோனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. இதைத்தான் நம்ம சொல்ல ட்ரை பண்ணுறோம். இந்த சிஸ்டம் எல்லாமே நீங்கள் ஒரு அளவுக்கு போகும்போது தான் விடும், ஒரு அளவுக்கு தான் உங்களை பார்க்க வைக்கும். அந்த சிஸ்டத்தை உடச்சிக்கிட்டு வெளியே போனாதான் அவனுங்க யாருன்னே தெரியும், இந்த சிஸ்டத்தை உருவாக்குனது யாருன்னே தெரியும். இதை பற்றி பல டைம் நம்ம பேசியிருக்கோம். அறிவு இருந்துச்சு, புத்திசாலித்தனம் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஐக்யூ கொஞ்சனாச்சும் இருக்குது அப்படின்னா, நம்ம போட்ட பழைய வீடியோஸை பின்னோக்கி பாருங்கள். இன்டர்நெட் வாரியர்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, இன்டர்நெட் வாரியர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்புக் பக்கம் இருக்குது. அதில் போட்டிருக்க பல போஸ்ட்டு உங்களுக்கு வரலாற்று என்னன்னு காட்டும், உண்மைனா என்னன்னு காட்டும். ஏன் இந்த விஷயங்கள் மக்கள் மத்தியில் போய் சேரலை அப்படின்னா, உங்களுக்கு இந்த மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பே போலின்றதே உங்களுக்கு புரியலை. நாம இந்த கட்டமைப்பை உடைச்சு இந்த கட்டமைப்பை உருவாக்குனது யாருன்னு பேசிட்டு இருக்கோம். இது எப்படி உங்களுக்கு புரியும்? இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டனால தான் காமா ஹம்பிளா நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஏன்னா உடச்சி வெளியே வரவேன் ஒவ்வொரு நாளும் இந்த ஆட்டு மந்தையிலேருந்து பட்டியிலேருந்து தப்பிச்சு போகிற ஆடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி தப்பிச்சு போகிற ஆளுகள் எங்கே போவான்னு தெரியாமல் திக்கு தெரியாமல் தெரியாதீங்க, இந்த அருக்கு வழின்னு காட்டுறதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கோம். சிம்பிளான கான்செப்ட். இந்த உங்கள்கிட்ட ஒரு கேட்கக்கூடிய கேள்வி, உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கியூரியாசிட்டி, ஒரு கொஸ்டின் மார்க் என்ன அப்படின்னா, குழந்தையும் தெய்வமும் ஒன்று. எல்லாரோட கான்செப்ட்லையும் எல்லாரோட ரிலிஜன்லையும் இதான் உண்மை. அதை உடைக்கிறானுங்க, அதை சிதைக்கிறானுங்கன்னா இவனுங்கெல்லாம் யாரு? உலகத்தை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான பவரில் இருக்கானுங்கள்ல இவனுங்கெல்லாம் யாரு? இந்த கேள்வியோட தேடலை தொடங்குங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இன்னும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பற்றி நிறைய பேசணும் அப்படின்னா நிறைய பேசலாம். இதுக்கு மேலே ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதோட ஒரு கோரை வச்சு பேசலாம். ஏன்னா இந்த குழந்தைகளை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்குள்ளே எல்லாத்தையுமே கொண்டு வந்து குழப்ப வேணாம். என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ப்ரோ நீங்கள் ஒரே வீடியோ சொல்லி பல கண்டென்ட்டை கொடுக்குறீங்க, இது நீங்கள் தனித்தனி கண்டென்ட்டாக கொடுனா கூட உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ்னு சொன்னாங்க. எனக்கு பொழைக்க தெரியாது, நான் வியாபாரம் பண்ண இங்கே வரல, இன்ஃபர்மேஷனை கொடுக்க வந்திருக்கேன். பட் உங்களுக்கு இதுதான் தேவைப்படுது. ஒரு கண்டென்ட் எடுத்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் ரேட்டாக பேசிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கண்டென்ட் எடுத்து அதை ஃபுல்லாக பண்ணணும். இதுக்கு நீங்கள் மைண்டில் செட் ஆகிட்டீங்க. அப்போ ஒரு வழி இல்லைன்றனால தான் இந்த விஷயத்தை நான் பண்ணுறேன். இதில் இந்த குழந்தைங்களை எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்றது சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் அதுவும் இல்லாமல் குழந்தைங்களோட அட்ரினலின் அந்த உள்ள சுரக்கும், பயத்தில் ஒரு விஷயம் சுரக்கும். இதோட கார்ட்டூன்ஸில் கூட இருக்கும். நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். சன் டிவியில் இந்த டிவிலாம் ஒயாம் போடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. ஒரு ஒன்னையை வச்சுக்கிட்டு ஒரு க்ரீன் கலர் ஒரு பொம்மை இருக்கும், அதான் மெயினே. ஆனால் அது கோமாளி மாதிரி கட்டியிருப்பாங்க. ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையாக அது ஒரு வெள்ளந்தியான விஷயம். இந்த ஒரு க்ரீன் கலரில் காட்டு ஒன்னையை வச்சுட்டு வந்திருக்கும். நாகர்களை நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது க்ரீன் கலரில் வச்சு தான் ப்ரொஜெக்ஷன் பண்ணுறது. ஆனால் அவங்க க்ரீன் கலரில் இருப்பாங்கன்னா கிடையாது, க்ரீன் கலர் அட்ரஸ் பண்ணுறது அந்த ஒன்னை சிம்பிள். அவங்க அந்த குழந்தைகளை பயன்படுத்தி அதுலேருந்து எனர்ஜி எடுத்து அந்த எனர்ஜி மூலமாக அவங்க ஃபங்க்ஷன் ஆவாங்க. இந்த ஒரு படம் பார்த்துருப்பீங்க, மான்ஸ்டர்னு நினைக்கிறேன். இந்த மான்ஸ்டர் ஏதோ ஒன்று படம் பேர் நான் நான் போட்டு விட்றேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது. தமிழ் இந்த ஐ ஒயிட் ஷர்ட்னு ஒரு படத்தில் தமிழ் பாட்டு வந்துச்சு. ஏன் அதை வச்சாங்கன்னு நான் ஒரு கொஸ்டின் மார்க் வச்சுருந்தேன். யாருமே அதை பற்றி தேடவே இல்லை. ஒரே விஷயத்தை நான் திருப்பி சொல்கிறேன், இந்த கியூரியாசிட்டி வச்சு தேடுங்க. அந்த தமிழ் பாட்டை வச்சதுக்கான காரணம், இந்த உலகத்தை கட்டுப்படுத்துகிற கூட்டம் எங்கேயோ இருந்து கட்டுப்படுத்தலை. இங்கே குமரிக்கண்ட அழிவுக்கு பிறகு இங்கிருந்து அடித்து விரட்டப்பட்ட கூட்டங்கள் தான் இந்த உலகத்தை கட்டுப்படுத்துது. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய உண்மையான ஆர்ஜின் தமிழ் கூட்டம் தான் உலகத்தை கட்டுப்படுத்துது. அப்புறம் தமிழ் கூட்டம் கட்டுப்படுத்துனா அப்புறம் நம்ம தமிழர்கள் அடிக்கிறாங்க. அவன் ஒரு இடத்த மிதிச்சு, ஒரு வடிவேல் படம் பார்த்துருக்கீங்க, வடிவேல் படத்தில் திருடன் போகும்போது மிளகாப்பொடி போட்டு வாடான்னு சொல்லுவாங்க. மிளகாப்பொடி போட்டு எங்கே வந்திருக்கான் தெரியுமா? குமரிக்கண்டத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து உலகம் முழுக்க போகுது. இது நீங்கள் அங்கேருந்து தேடிட்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் தான் வரும், இங்கேருந்து அங்கே தேடிட்டு போனாலும் தமிழ்நாடு தான் வரும். ஸோ இந்த நிலப்பரப்பு அவங்களுக்கு ஒரு பாஸ்ட், ஒரு கசப்பான உண்மையாக இருக்குது. இந்த கசப்பான உண்மையை அழிக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்மளோட யாருன்றது முழுமையாக மறைக்கப்படும் அப்படின்றது அவனோட பிலீஃப். உண்மையை யாராச்சும் மறைக்க முடியுமா? ஒரு உண்மையான பிலீஃப்ன்றத நீ கடத்திட்டு போகலாம், அதாவது மறைச்சு கொண்டு போகலாம். ஆனால் என்னைக்கா இருந்தாலும் அது ரிவீல் ஆகிதாகும். ஏன்னா அது உண்மை. அந்த உண்மையை பற்றி தேடுங்க. இந்த ஒரு சின்ன போர்ஷனை வச்சு நீங்கள் தேடினீங்கன்னா ஏன் இது நடக்குது, ஏன் தமிழோட அட்ரஸ் பண்ணுறாங்க, தமிழர்கள் ஏன் உலகத்திலே ஆதிக்குடின்றாங்க, தமிழர்கள் ஏன் இவ்வளோ டாப்பில் இருக்காங்க, ஆனால் தமிழர்களை ஏன் எல்லாரும் வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் இதுக்குள்ளே தான் இருக்குது. Who is this guy?